Praise the Lord. Welcome dear children of God. நீங்கள் சமாதானம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் நினச்சதை அடைஞ்சதுக்கு அப்புறமும் உங்கள் மனசில் ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் நமக்கு கிடைச்சிருச்சு எல்லாமே அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வராமல் இன்னும் ஏதோ ஒரு மிஸ் ஆகிற ஃபீல், அந்த ஒரு வேக்கமை யாருமே ஃபில் பண்ணாத மாதிரி அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறீங்களா? எவ்வளோ சாதிச்சாலும் இன்னும் பத்தலை, இன்னும் வேணும்னு தோணிகிட்டே இருக்கே தவிர அந்த ஒவ்வொரு வாட்டியும் அச்சீவ் பண்ண கொஞ்ச நாள் அந்த சந்தோஷம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் மறைஞ்சு போய் திரும்ப போராட்டங்கள், பிரச்சனைகள், வாழ்க்கை ஃபுல்லாக இதே போராட்டம் தானா, பிரச்சனை தானான்னு ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே போய் விழுந்து எந்திரிச்சிட்டு இருக்க வாழ்க்கை வாழ்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்களா இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக அவங்களோட இந்த வீடியோ மூலமா பேசுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நம்ம இந்த பூமியில பிறந்ததுல இருந்து ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கோல் செட் பண்ணிக்கிறோம், அடுத்து அந்த கோல் அடைஞ்சிடுறோம். ஆனாலும் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் அப்பாடி அடைஞ்சிட்டோம், இனிமேல் நம்ம லைஃப்ல பிரச்சனையே இல்லைன்னு நம்மளால உட்காரவே முடியலல்ல. நம்ம ஜென்ரேஷனே எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு 10th பப்ளிக் எக்ஸாம் வருது, எல்லாரும் அதுக்கு படிக்கணும், அதில் நல்ல மார்க் எடுத்துட்டிங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போடுவோம், படிப்போம், நிறைய மார்க் எடுத்துட்டோன்னா நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்கிறதுக்கு முன்னாடியே 12th நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. அடுத்து அதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து காலேஜ். ஆனால் இப்போ 12th நல்ல மார்க் எடுத்தால் கூட நம்மளுக்கு அடுத்து காலேஜில் போய் சேர்ந்து ஒரு நல்ல காலேஜ் கிடச்சி அதில் போய் சேர்ந்துட்டோனாலும் அந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே அவ்வளோதான், நம்மளுக்கு கிடைச்சிருச்சு எல்லாமேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்கணும்னு பிரயாசப்படுறோம், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும்னு பிரயாசப்படுறோம், குழந்தை பிறக்கணும்னு பிரயாசப்படுறோம். இப்படியே வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்மளா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி இது கிடைச்சிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன், இது நடந்துச்சுன்னா என் லைஃப் செட்டில் ஆகிடும், இது நடந்துச்சுன்னா நான் அடுத்து நிம்மதியாக இருப்பேன்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெருசாக சாதிச்ச மனுஷங்க கூட, எவ்வளவோ சொத்து இருக்கும், எவ்வளவோ சாதிச்சிருக்கிறாங்க, அவங்க கூட சூசைட் பண்ணி இறந்து போகிற பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதனால நடக்குது? அவங்க நினச்ச எல்லா காரியங்களையும் அச்சீவ் பண்ணாலும் அவங்களுக்குள்ள அந்த சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன நிறைவு ஏன் வரமாட்டேங்குது? தேவன் முதலாக மனுஷனை படைச்சப்போவே அவனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம்ன்ற 3 விஷயத்த வச்சிருக்காரு. இதுல மனுஷனுடைய ஆவிக்கு ஜென்ரலாவே இன்பில்டாவே ஒரு வேக்கம் ஸ்பேஸ் இருக்கு. அதாவது ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங் ஆவிக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் உலக பிரகாரமா எவ்வளோ சாதிச்ச மனுஷங்களால கூட நிம்மதியா சமாதானமா வாழ முடியல. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிம்மதியற்றதா போகிறத நம்ம பாக்குறோம். மனுஷன் இறந்து போறப்ப அவன் ஆவி அவனை விட்டு பிரியுது இல்லையா? அதுதான் இங்க நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கு. ஸோ இன்பில்ட்டாவே கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ சாதிச்ச மக்கள் ஏதாவது டிவோஷனலா போகணும், நான் ஆண்டவரை தேடி போறேன், நான் கடவுளை தேடி போகணுன்ற எண்ணம் மனுஷனுக்குள்ள வந்துட்டே இருக்கு. அப்ப இந்த சமாதானங்கிறது இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு சாதிச்சாலும் சம்பாதிச்சாலும் கூட கிடைக்காதது. கிடைக்கிற ஒரே இடம் தேவனுடைய சமூகம் தான். உண்மையான இரட்சகராக இயேசு கிறிஸ்துவ நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அந்த நேரத்துல நம்மளோட இருதயத்துல இந்த சமாதானம் ஆண்டு கொள்ளுதுன்னு நம்ம பாக்குறோம். வேதம் சொல்லுது, நம்மளோட இருதயத்துல ஆண்டவருடைய அன்பு ஊற்றப்பட்டு இருக்கான். இது ரட்சிக்கப்பட்டவங்க இருதயத்துல மட்டும்தானா அப்படின்னு யோசிச்சோன்னா கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்துல ஆண்டவர் படிச்சிருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளயுமே ஆண்டவர் நேச்சுரலாவே இந்த ஒரு தாகத்தை வச்சிருக்கிறாரு, ஆண்டவரை தேடணுங்கிற தாகத்தை. ஆனா பல பேர் அதை உணர்ந்து கொள்றது இல்லை. சில பேர் தப்பான ஒரு பாதையில போயிடுறோம். ஸோ சில பேர் அதை உணர்ந்து கொள்ளணுன்ற எண்ணமே நம்மளுக்கு வர்றதில்லை. இப்போ நம்மளே நிறைய பேர் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம முத எப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம வந்திருப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையோ போராட்டமோ கடவுளே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா நிறையா பேருக்கு அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தேவை, அவங்களுடைய என்ன நடந்தாலும் நம்மளுக்கு ஒரு நிம்மதி வரலையேன்னு அந்த நிம்மதியற்ற நிலைமை, இல்லை உடல் சோர்வோ ஏதோ வரும்போது அவங்களுடைய ஆவி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு கடவுள் இல்லையா, என்னை ஒரு ரட்சிக்க ஒருத்தவர் இல்லையான்னு தேடுது. அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னு பார்த்தோன்னா, இந்த மனுஷனுடைய ஆவிக்குள்ளக்க ஒரு
ஆண்டவருடைய ஆவி, அதாவது ஆண்டவர் நம்மளுக்கு இப்போ அருளி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட ஆவியோட இசைந்து இருக்கும்போது நம்மளால அந்த சமாதானத்தை அச்சீவ் பண்ண முடியும். அதனால மட்டும்தான் நம்மளால சமாதானத்தை அச்சீவ் பண்ண முடியும். நம்ம இப்ப இருக்கிற உலகத்துல எல்லாமே ஃபாஸ்ட் க்ரோயிங்கா இருக்கு, எல்லாமே டக்கு 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 நடக்குது. அப்போ நிறைய பேருக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. இப்போ ஏஐயோட டெவலப்மெண்ட் பற்றி பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது எல்லாமே. இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேருக்கு வேலை போகுது, நிறைய பேர் இந்த மாதிரி ஏஐனால் அஃபெக்ட் ஆன குழந்தைங்கள் அவங்களோட மனநலமாக பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சில இடத்துல பார்த்தோம் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயான ChatGPT இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதே இருந்தோன்னா ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க மனுஷருடைய மூளையெல்லாம் செயல்பாடுகள்லாம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது? இந்த உலகம் முற்றிலுமா ஒரு மாயைக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் சமாதானம்ன்ற ஒரு இடமே இல்லாத அளவுக்கு அடுத்து என்ன பண்ணுறது, இப்போ நான் என் வேலை போயிடுச்சுன்னா அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு எப்போவுமே அந்த ஹாட் சீட்டில் உட்கார வைக்கிற ஒரு நிலைமையாக மாறி இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனுஷனோட ஆசை தான். மனுஷனோட ஆசையும் மனுஷன் தனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, அதெல்லாம் நான் செயல்படுத்துறேன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் செயல்படுத்தினால மனுஷனுடைய மீறுதல்களினால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. ஆனால் அதை அவங்க அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இந்த அச்சீவ் பண்ணவங்க கூட எதுலையுமே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரை பற்றி இந்த மாதிரி சமாதானம் இல்லாத அலைகிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லுங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பலன் அடைகிறோன்னு வேதம் சொல்லுது. நம்ம ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது நம்மளால பலன் அடைய முடியும், நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும். தாவீது ராஜா சொல்றாரு, உம்முடைய சமூகத்துல நித்திய பேரின்பம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்துருக்கும் போது நம்ம பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து அழும்புவோன்னு. நம்ம இந்த உலக பிரகாரமா பல காரியங்களை தோத்துக்கிட்டே இருக்கலாம், நம்ம ஒரு ஜெயம் கிடைக்காமையே இருக்கலாம். நம்மளுக்கு இன்னும் நம்ம நினைச்ச மாதிரி இந்த சொசைட்டி ப்ரெஷர் படி பார்த்தா நம்ம இன்னும் வீடு வாங்கலை, நம்ம இன்னும் கார் வாங்கலை, நம்ம இன்னும் ஒரு நல்ல வேலையில போய் உட்காரல, நம்ம இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலன்னு இது மாதிரி பல கவலைகள் நம்மளுக்குள்ள இருக்கலாம். ஆனா உண்மையான ஒரு பொக்கிஷம் நம்மளுக்கு என்னன்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது தான். நம்ம இன்னும் ஆண்டவரை பற்றி தெரியாத ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவரை பற்றி நம்ம அறிவிக்கிறது தான் நம்மளுக்கு உண்மையிலேயே நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். ஒருவன் இந்த உலகத்தை ஃபுல்லாக ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னோட ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜீவனுக்கு பலன் தருகிற அந்த தேவ ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது மட்டும்தான் நம்மளால சமாதானத்தை கண்டடைய முடியும். இந்த காலத்துல நிறைய தேவ பிள்ளைகளே உலகத்தின் ஸ்ட்ரெஸ்ஸும் உலகத்துல இருக்கிற நிறைய விதமான பிஸி ஷெட்யூல்னால நம்ம ஆண்டவரை தேடுற நேரம் குறைஞ்சிட்டே போகுது. நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி போற மாதிரி தோன்றுமோ அப்பெல்லாம் நம்மளுக்கு நிறைய மன சோர்வுகளும் நிம்மதியற்ற தன்மையும் உண்டாகுது. நம்ம சில நேரம் கொஞ்ச நேரம் உட்காந்து அமைதியாக யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், அப்படியே போராட்டம் இருக்கும், அடுத்த நாள் என்ன செய்யனே தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே ஆண்டவர் கூடயே இருந்தோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஆண்டவரோட இருக்கிற உறவு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நம்ம என்னதான் நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் போராட்டம் நடந்தாலும் அக்கினிக்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். அதுக்கு காரணம் ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. நீ அக்கினியில நடந்தாலும் வேகாதிருப்பாயின்னு சொன்ன கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கை. ஆனா நம்ம இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, லைஃப் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சாதாரணமாக வர்ற ஒரு சில பிரச்சனைகளோ இல்லை டெய்லி ஷெட்யூல்லையே கூட நம்ம மனதளவுலையும் உடலளவுலையும் நம்ம ஒரு நிம்மதியற்ற தன்மையோடு இருக்கிற மாதிரி உணர்வோம். அது காரணம் நம்ம தேவனை விட்டு பிரிஞ்சிருந்தோம்னா. இதுதான் நம்மளுக்கு தெரியுது. நம்மளோட ஆண்டவர் இந்த கொடுத்துருக்க அந்த சரீரம் ஒரு பாயிண்ட்ல நம்மளை விட்டு போயிடுது, நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சோனே. ஆனால் இந்த ஆவிக்குள்ள எல்லா உணர்வுகளும் இருக்கு. இந்த ஆவிக்கு அழிவே இல்லைன்னு சொல்லப்படுது இல்லையா? நம்மளோட ஆவி தான் ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? ஸோ நம்ம ஆவியின்படியே நடக்கிறதுக்கு பிரயாசப்படணும். நம்ம இந்த மனுஷக இச்சைகள், அதாவது மாம்சத்தின் இச்சையின்படி நான் இதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்து நம்ம ஓடுற வரைக்கும் நம்மளுக்கு அந்த நிம்மதி கிடைக்காது. நம்ம என்னைக்கு நம்மளுடைய ஆவியை ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து நம்ம
பரிசுத்த ஆவியானவரின் போதனையின்படியும் அவர் நம்மளை சொல்லி கொடுக்கிற விதத்தின்படியும் நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது நம்மளுக்குள்ள ஒரு பலன் கிடைக்குது, நம்மளுக்குள்ள அந்த சமாதானம் உண்டாகுது, சமாதான கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் அப்படிங்கிற தைரியமும் நம்மளுக்கு கிடைக்குது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுக்கு வந்தாலும், அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ரொம்ப ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சு ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம ஆண்டவரோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்ட பழகிட்டோம்னா நம்மளை விட்டு இந்த சமாதான கர்த்தர், சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு விலகாமல் இருப்பாரு. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், சோர்வு எது வந்தாலும் மேற்கொண்டுடலாம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிற தேவன்னு பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது கடைசி காலத்தினுடைய கடைசி நாட்களில் இருக்கிறோம். உலகம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுதுன்றது நம்ம கண்ணுக்கு முன்பாக தெளிவாக தெரியுது. அதாவது உலகம் கொஞ்ச நாள்ன்றது கர்த்தருடைய வருகையை நான் சொல்கிறேன். கர்த்தருடைய வருகை மிக சமீபம்னு நம்மளுக்கு கண்களுக்கு முன்பாக தெளிவாக தெரியுது. இப்போயாவது நம்ம இன்னும் அதிகமான எத்தனை ஆத்துமாக்கள் இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரை பற்றி, அவங்க எல்லாருக்கும் சொல்ல பிரயாசப்படுவோம். இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் இன்னும் ஆண்டவரை எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு ஏசப்பாவை பிடிக்கும், ஆனால் எனக்கு மற்ற எந்த விஷயமும் எனக்கு அவரை பற்றி தெரியாது, எனக்கு இன்னும் சமாதானம் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், உங்களோட இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவே தேவன் அப்படின்னு நீங்கள் விசுவாசித்து உங்கள் நாவினால் உங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்படுங்க. இதை எப்படி பண்ணலான்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு உங்களோட இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, நீங்கள் தான் தேவன், நான் நம்புகிறேன், உங்ககிட்ட என் வாழ்க்கையும் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்குவார். நீங்கள் ஜெபிங்க. வாஞ்சையோடு கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கார். கடைசி காலத்தில் குமாரன் மேலும் குமாரத்திகள் மேலும் ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார் தேவன். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே வருகிற இந்த காலத்தில் அன்பான தேவ பிள்ளைங்க அதிகமாக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமும். ஆண்டவர் கிட்ட வந்துட்டாரு, கதவை தட்டிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நம்ம கதவை திறந்து கொடுத்தோம்னா நிச்சயமா ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவாரு. நம்ம தேடினோம்னா நிச்சயமா அவரை கண்டடைவோம். நம்ம எவ்வளோ தேவனை தேடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆண்டு கொள்ளும். நம்ம ஜெபிக்கலாம். அன்பான தேவனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிக்காகவும் சகோதரனுக்காகவும் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஏசப்பா, எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தி வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீர் ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. சமாதான பிரபுவாகிய நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருங்கப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே எல்லா சமாதானமற்ற நிலைமையும் மாறி போகும் ஆண்டவரே. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உன் சமாதானத்தை ஒரு நதியை போல, உன் நீதியை சமுத்திரத்தின் அலையை போல விளங்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்க கூட இருங்க, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க. உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you all.